ஒரு சின்ன கிராக்னால இந்த மொத்த வீலையும் யூஸ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற ஸ்போக்ஸு, ஹப்பு அண்ட் டிஸ்க் எல்லாத்தையும் புது வீலுக்கு மாற்றி ரீபில்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் நினச்சேன் இந்த ஒரு பர்டிகுலர் வீல் உடையணும் அப்படின்னா பெரிய சைஸ் டயர்லேருந்து சின்ன சைஸ் டயர் போடுறதுனால உடஞ்சிருக்கும்னு நினச்சேன். பட் அப்படி இது உடையாது. இது உடையணும் அப்படின்னா கட்டர்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இல்லை ரம்பிள் ஸ்ட்ரைப்ஸில் ஃபாஸ்ட்டாக ஹார்ஷாக கொண்டு போய் அடிச்சிருந்தா தான் இது வந்து உடஞ்சிருக்கும். ஸோ அப்படி ஒரு வேளை இது உடஞ்சிருக்கலாம். உடனே நீங்கள் நினைக்கலாம் இதில் சின்ன கிராக்கு தானே, இதை போய் ரீஃபர்பிஷ் பண்ணி அப்படியே ஓட்ட வேண்டியது தானே அப்படின்னு. பட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். ஸோ இந்த இடத்துல நீங்க என்னதான் ரீஃபர்பிஷ் பண்ணாலுமே சின்ன கிராக்கோ இல்ல பெண்டோ இருந்தா அது போக போக நம்ம ரைட்ல பெருசா உடஞ்சிரும். அதனால அந்த ரிஸ்க்கை நான் எடுக்கல. நான் உடனே மாத்திட்டேன். நல்ல வேலை இது உடஞ்சது. இதோட காஸ்ட் 2000 to 3000 rupees ஆகுது. இதோட உள்ள இருக்க இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரீபில்ட் பண்ணி வரணும்னா 8000 rupees ஆகும். ஸோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அது. ஸோ யாரெல்லாம் ரோட் பைக்ஸ் வச்சிருக்கீங்களோ இல்ல கிராவல் பைக்ஸ் வச்சிருக்கீங்களோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தான ரோட்ல ஓட்டுங்க. ஹார்ஷான ரோட்ல ஓட்டணும் அப்படின்னா சேஃபா ஓட்டுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனல் வீடியோஸுக்கு என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க.